கூடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சென்னை கூடுவாஞ்சேரி அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் காப்பகத்துல அங்க தங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் ரீதியாக துன்புறுத்தலும், அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகளும் அளிக்கப்பட்டதாக குழந்தைகள் நல காப்பகத்தினருக்கு காப்பக அலுவலருக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த காப்பகத்தின் உரிமையாளர் அருள்தாஸ், அவரது மகள் பிரியா மற்றும் கார் ஓட்டுநர் பழனி ஆகிய 3 பேரும் போக்சோவில் கைது செய்து வண்டலூர் அனைத்து மகளிர் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல குழந்தைகள் நல அலுவலர்களும் நேரடியாக அந்த காப்பகத்தில் சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குழந்தைகளிடம் தனித்தனியாக எந்த வகையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதேபோல அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளரும் சம்பவ இடத்துக்கு தற்போது விரைந்திருக்கிறார். குழந்தைகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில், குழந்தைகள் நல அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து முதல் கட்டமாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாலியல் ரீதியாக தொந்தரவுகள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது குழந்தைகள் துன்புறுத்தலுக்கு மட்டும் உள்ளாக்கப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 குழந்தைகள் இந்த காப்பகத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லாத நிலையில அவர்கள் மிகவும் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்த அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த குழந்தைகள் பாதுகாப்பான மற்றொரு காப்பகத்துக்கு அனுப்பி வைத்து அவர்கள் தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சில குழந்தைகள் மூல வயிற்சி கொண்டிய குழந்தைகளாகவும் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான முழுமையான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பிலும் குழந்தைகள் நல அலுவலர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு குழந்தைகள் நல அலுவலர்கள் தற்போது அந்த காப்பகத்துக்கு விரைந்திருக்கிறார்கள். அதே போல மகளிர் காவல் ஆய்வாளரும் தற்போது அங்கு விரைந்திருக்கிறார். அங்கு சென்று முழுமையான விசாரணைக்கு பின்பு அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதல் கட்டமாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இதில் அருளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதென அறிவிக்கூடிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் வண்டலூர் அனைத்து மகளிர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.